வெறும் டிஸ்க் வருது. இப்போ தான் ஒரிஜினல் பயம் வருது. கீழே தண்ணி. தனியாக தான் வரும், சிங்கிள் தான் வரும். இந்த டேம் பார்த்தாலே ஒரே தோணல தெரியுமா? உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேர் சொல்லும். ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம், அப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு அடிச்சுட்டு போகாது. வாங்க கிளம்பலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் நேர்களே. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சோ சிம்பிள். நான் சைலேஷ் கிருஷ்ணா. இந்த ஒரு வாரமாக நான் எல்லாத்தையும் ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தேன். நீங்களும் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மலமுலா டேமில் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பாம்பு பண்ணை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ரோப் காரு, அப்புறம் கார்டன் கடைசியாக. ஸோ இப்போ வந்து நம்ம பாம்பு பண்ணைக்குள்ளே தான் இருக்கோம். அப்படி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே வந்தது வந்து கண்ணாடி விரியன் ரசல்ஸ் வைப்பர். இது வந்து வினமஸ் ஸ்னேக்குன்னு தான் போட்டிருக்கு, விஷப்பாம்பு தான். உள்ளே படுத்துட்ருக்காங்க, ஒரு ஃபேமிலியே படுத்துட்ருக்காங்க உள்ளே. இது வந்து செக் ரெட் கீல் பேக் தண்ணி பாம்பு, விஷம் இல்லை. தண்ணி பாம்புன்னு சொன்னதுனாலே தண்ணிக்குள்ளே படுத்துட்ருக்கு. இந்த இடத்துல இருக்குது, உள்ளே இருக்குது. அடுத்து ஸ்ட்ரைப்டு கீஸ் பேக் தேவி பாம்பு, இதுவும் விஷம் இல்லைன்னு போட்டிருக்கு. இது வந்து அந்த டோர் ஓப்பனிங் கிட்ட படுத்துட்ருக்கு. நகருது பாருங்கள். இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நகர்ந்துட்டுருக்கு. இது வந்து ஒயின் ஸ்னேக். இந்த மரத்தில் பாருங்கள், பச்சை பாம்பு சொல்லுவோம்ல அது. இதுவும் விஷமில்லை, மரத்தில் இருக்குது. ஸ்ப்ரிங் கேட் ஸ்னேக் பூனை பாம்பு, விஷமில்லை. இங்கே இதுவும் வந்து அந்த டோர்கிட்ட தான் படுத்துட்ருக்கு. கண்ணாடி பெட்டி கொடுக்குறது முக்கால்வாசி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரிங்கட் ஸ்னேக் காட்டு பாம்பு, விஷமில்லை. இது வந்து ஃபுல்லாக அங்கே படுத்துட்ருக்கு. இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு கொஞ்சம் பேர் படுத்துட்ருக்காங்க. இது நம்ம யூஷுவல் கோப்ரா நாகப்பாம்பு. அதான் இந்த தண்ணி சட்டிக்கு அந்த சைடில் இருக்குது. இதுவும் உல்ஃப் ஸ்னேக் தான். இதுலேயும் ஒன்றும் இல்லை, ஓலச்சுருட்டைன்னு போட்டிருக்கு. இருக்குது. இது வந்து அந்த டோர்கிட்ட இருக்குது, டோர்கிட்ட படுத்துட்ருக்கு. இது வந்து இந்தியன் ராக் பைத்தான் மலைப்பாம்பு. இதுவும் விஷமில்லை, ஆனால் ஆளையே முழுங்கிடும் அந்த அளவுக்கானது. அங்கே உள்ளே இங்கே படுத்துட்ருக்கு, உள்ள இடத்துல இங்கே படுத்துட்ருக்கு. பாம்புகளை கல் எறிவது தண்டனைக்குரியது. டு நாட் டிஸ்டர்ப் தி ஸ்னேக்ஸ், இல்லீகல் பனிஷபிள். பவன் துரோணி நகருது. சார் பாருங்க. நகர்ந்து போகுது. நம்ம கிட்டத்தட்ட அதை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டே இருக்கோம் ரொம்ப நேரமாக. மூமெண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு அதனோடது. அங்கே ஒன்று படுத்துட்டு இருந்துச்சு, அதுக்கு ஓரமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணி இன்னொன்று மேலே ஏறுது. இங்கே ஒன்று, இங்கே கீழே 1 2 அது கடிச்சிட்ருக்கு. அதை போடாமல் கடிச்சிட்ருக்கு. அப்படி கடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. விட்டுருச்சு. அவ்வளோதான் விட்டுருச்சு. திருப்பி பிடிக்கான்னு பார்ப்போம். இல்லை. அடுத்தது வந்து crocodile.
குரக்கடையில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே தான் குரக்கடையில் இருக்குது. இங்கே ஒன்று படுத்துட்ருக்கு, தூங்குது. ஒரு சைடு கண்ணை மட்டும் திறந்துட்டு பார்த்துட்ருக்கு. இந்த லெஃப்ட் சைடு கண்ணு திறந்துருக்கு, அந்த சைடு பார்த்த கண்ணு தூங்கிட்டு இருக்கு. அந்த கண்ணுக்கு ஜூம் போயிருக்கேன். லெஃப்ட் கண்ணு திறந்துருக்கு பாருங்கள். ரைட் கண் க்ளோஸில் இருக்குது, லெஃப்ட் கண் மட்டும் திறந்து வச்சு பார்த்துட்ருக்கு. ஓகே, ஜூம் அவுட் பண்ணுறேன். வெறும் வந்துச்சு. வெறும் டிஸ்கவரி சேனல் அனிமல் ஃப்ரெண்ட்லி பார்த்ததை ரொம்ப வருஷம் கழிச்சு நேரில் பார்க்குறேன். ஓகே, எந்திரிச்சிச்சு. இந்தியன் ராக் பைத்தான் மலைப்பாம்பு இங்கே ஒன்று இருக்கு. ஓகே, உள்ளே வந்து ராஜநாகம் இருக்குது, கிங் கோப்ரா. நம்ம வந்து ஸ்னேக் பார்க் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ரோப் கார் போகிறோம். அதுக்கப்புறம் டேம் வந்து இந்த சைடில் இருக்குது, கார்டனுக்கு போகிறது. அது வந்து 7:30 வரைக்கும் ஓப்பன் டேமு. ஆனால் ரோப் காரும் ஸ்னேக் பார்க்கும் 6 க்ளோஸு. டைம் இப்போ கரெக்டாக 4:55 ஆச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்னேக் பார்க் முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ ரோப் கார் போயிட்டு அடுத்து கார்டனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ரோப் காரில் ஏறிட்டோம். ஒத்தையால் தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சிங்கிளாக. என்ன இப்படி ஆடுது? வெயிட் பத்தாதனாலையா? சிங்கிளாக போகிறதுனால வெயிட் பத்தலையோ? ஐயோ, இந்த சைடு பாருங்கள் டேமோட வியூ. கொஞ்சம் பதறமாக தான் பேசுவேன், வேறு வழி இல்லை. எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ, ஆர்டர்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. ஓ, சென்டரில் வந்து அங்கே ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கும். அது சுற்றியும் வந்து அப்படியே ஃபவுண்டைன்ஸ் வச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஹாய் ஹலோ. கீழே எல்லோரும் பார்க்குறாங்க. ஹாய். இங்கே தண்ணி இருக்குது இந்த சைடில். இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த டைமில், அதாவது லிங்குவிஸ்டிக் பேசிஸில் மொழி வாரியாக ஊரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்த டைமில் கட்டினது டேமோட தண்ணி. இப்போ தான் ஒரிஜினல் பயம் வருது. கீழே தண்ணி. ஓகே, ஸ்டே பாசிட்டிவ். ஓகே. டேமு அப்படியே தண்ணி இந்த சைடில், நம்ம நடுவில் போயிட்டுருக்கோம். வெளியே காமிச்சிடுறேன். சன் செட் ஆகிட்டுருக்கு. டேமு காற்றுக்கு ஆடுது, காற்றுக்கு ரோப் ஆடுது. சீரியஸாக செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ரோடு இப்போ இங்கேருந்து எப்படி திரும்பி வர்றது? ஓ, அப்போ டபுள் வேவா? ஓகே சூப்பர். நான் கூட இங்கேயே இறக்கி விட்டுருவாங்க நினச்சேன். டபுள் வே. இன்னும் இது மேலே வந்து ஒரு ராட்டை மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்ம சுற்ற வைக்குது. ஓ, இன்னைக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த இங்கே கீழே வந்து மெயின் ரோடு. கீழே மெயின் ரோடு. அது கீழே நம்ம கீழே நேராக ஒரு போட்டு போகுது. GTA வைசிட்டியில் ஹெலிகாப்டர் தான் ஞாபகம் வருது. கடல் மேலே பறந்துக்கிட்டு இருப்போம், போட்டு போயிட்டுருக்கோம். பெடலிங் போட்டு இருக்குது. சூப்பர். நல்ல வியூ, நல்ல அழகான வியூ. இந்த சைடில் வந்து உங்களுக்கு அப்படியே மலை, பக்கத்தில் மலை. இந்த பின்னாடி அந்த சைட்லேயும் வந்து மலை. அங்கே ஃபவுண்டைன் ஒன்று ஓடிட்டுருக்கு, பெரிய ஃபவுண்டைன். அது மல்டி சைடில். இங்கே வந்து குட்டி ஃபவுண்டைன்ஸ் ஓடிட்டுருக்கு. நடுவில் வந்து கிருஷ்ணர் பொம்மை இருக்கும்.
அவ்வளோதான் இறங்கிட்டோம். இப்படிதான் போகுது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இறங்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயோ காலை தூக்குங்க அப்படின்னாங்க. என் காலை தான் வச்சுட்டு சப்போர்ட்டில் நிற்கிதாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அது தூக்குறோடனே அந்த மேலே இப்படி போட்டுக்கிற கவரிங் வந்து தூக்கி மேலே வந்துருச்சு. ஓடி வந்துட்டோம். இதுதான் வந்து போகிற வழி. ரிட்டர்ன் வந்து அப்படியே அந்த எக்ஸிட் ஒன்று இருக்கும், அதுலேயே திருப்பி இறங்கி வந்துடணும். இப்போ கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் அந்த நம்ம நடந்து வந்தோம் இல்லையா, அதே ரோடு வழியாக தான் திருப்பி நடந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் டிக்கெட் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ அப்போ பார்க்கிங் 10, பாம்பு பண்ணைக்கு 25, கார்டன் என்ட்ரிக்கு 30, இதுக்கு ரோப் காருக்கு வந்து 81 ஒருத்தருக்கு. இதுதான் அக்வாரியம் இருக்குது, அக்வாரியம் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு. அதில் வந்து போர்டில் வந்து 8 மணின்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கார்டன் போயிட்டு வந்துடலாம், ஏன்னா மேலே டேம் மேலே வரைக்கும் ஏறணும், டைம் எடுக்கும். அதனால் மேலெலாம் போய் சுற்றிட்டு வந்துட்டு அப்புறம் அக்வாரியம் காம்ப்ளெக்ஸ் வரலாம். திருப்பி உள்ளே வந்தாச்சு. இங்கே என்ட்ரன்ஸில் வந்து பேர், அப்புறம் எங்கேருந்து வரோம், மொபைல் நம்பரு, அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் நம்ம ஏறுறோமோ அந்த எல்லா இடத்துலையும் பேர், மொபைல் நம்பரு, எங்கேருந்து வரோங்கிறது நோட் பண்ணிக்கிறோம். உள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் என்ட்ரன்ஸ் ஃபீ 75, லாக்கர் ஃபீ 15, லாக்கர் அட்வான்ஸு 100, ரீஃபண்டு. ஆனால் க்ளோஸ்டு, மேபி கோவிட்னால க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதுதான் உள்ள ஸ்விம்மிங் பூல். சஸ்பென்ஷன் பிரிட்ஜு இந்த சைடில் பாருங்கள். பாலத்துக்கு நடுவில் இல்லை, இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகி ஒரு 20 ஸ்டெப் வச்சு நின்றுட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. காற்றுக்கு லைட்டாக ஆடுது பிரிட்ஜு, லைட்டாக மூமெண்ட்டு. அதே மாதிரி இந்த சைடு அப்படியே டேமோட இது கிடைக்கும் உங்களுக்கு. போட்டிங் இருக்குது. 6 மணி ஆகலை இன்னும், 5:40 தான் ஆச்சு. 20 மினிட்ஸில் போய் போட்டிங் ட்ரை பண்ணுவோம். மெயினாக முக்கியமான ஸ்பாட்ஸ் மட்டும் எடுக்கிறேன், அப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கிறேன். எண்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதில் டேஞ்சர் போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜில் வந்து 50 பேர்த்துக்கு மேலே ஏறினாங்கன்னா உயிருக்கு ஆபத்து. இதுதான் போட்டோட டேரிஃபு. ஸோ லைஃப் ஜாக்கெட் மஸ்ட் டு வேறு, குடிச்சிட்டு ஏறக்கூடாது. அப்புறம் வந்து அட்வைஸ், போட் ஸ்டாஃப் கொடுக்குற அட்வைஸ் படி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளோதான். உள்ளே போகலாம் நம்ம. ஸோ இது வந்து போட் ஸ்டாஃபு. இப்போ உங்கள் பேர்? அபிலாஷ். ஓகே, நைஸ் நேம். ஸோ நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு, இப்போ உள்ளே போகிறோம். அவர் கரெக்டாக நம்ம வ்ளாக் பண்ணுறதை பார்த்து யூடியூப் சேனல்னு கேட்டார், சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டார். ஸோ அதான் வந்து உங்களுக்கு காமிச்சலான்னு சொல்லிட்டு தேங்க்யூ. உள்ளே போகிறோம் நம்ம இப்போது. சிங்கிள், ஒருத்தருக்கு மோட்டர் போட், நம்ம ஒருத்தருக்கு மட்டும். எப்படி ஏறணும்? ஓகே, வந்து போகுது. தேங்க்யூ. ஸோ நம்ம உள்ள ஏரியாச்சு. போட்டு ஸ்டார்ட் ஆகுது. அண்ணன் தான் போட் ஓட்டுறாரு. சின்ன வயசில் போனது மோட்டர் போட்டில். செம செம. வேற லெவல், வேற லெவல். உள்ள போறோம், உள்ள போறோம், உள்ள போறோம். வா, வேற லெவல். அவர் டிரைவிங் சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு, வேற லெவல். அவர் சூப்பரா ஓட்டினார் வண்டி, சான்ஸே இல்லை. அந்த இடத்துல அப்படி திரும்பி திரும்பினார் உள்ள. வேற லெவல். ஃபஸ்ட் டைம் ஒரு ஆளாக போயிட்டுருக்கேன் போட்டில், அதுவும் மோட்டர் போட்டில். சான்ஸே இல்லை. லைஃப் ஜாக்கெட்லாம் வேறு போட்டு போயிட்டுருக்கேன்.
அண்ணாடி சைடில் சீக்கிரம் போறாரு. தரமான செய்க வரும் பாருங்க. ஃப்ரெண்டை காட்டுற பாருங்க. ஃப்ரெண்ட்ல இதுக்குள்ள போறோம் பாருங்க. எப்படி போறாரு மட்டும் பாருங்க. செம்மையா ஓட்டுறாரு வண்டி. சான்ஸே இல்லை. வேற லெவல், வேற லெவல். நம்மளுக்காகவே செம்மையா பண்றாரு பாருங்க. சூப்பர் 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 ஏடா சூப்பர். வாவ் 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 சூப்பர் சூப்பர். ஸோ இந்த அண்ணா தான் போட் ஓட்டினாரு. அவங்க பேர் சுகுமார். ஓகே, சூப்பராக போட் ஓட்டுறீங்க. சான்ஸில் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே, இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் இல்லையா, அங்கே தெரியுதா ஒரு குட்டி பூனை ஒன்று வந்திருக்கு போல். அந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்கு. அதை காப்பாற்றி இங்கே கொண்டு வரத்துக்கு நம்ம 2 சேட்டமாரும் போயிட்டுருக்காங்க. நம்ம கூட ஃபஸ்ட்டு பேசினாலே அபிலாஷ் சேட்டா அவர், அப்புறம் லைஃப் ஜாக்கெட் நமக்கு போட்ட சேட்டா போயிட்டுருக்காரு. அங்கே நல்லா ஒட்டி போயிட்டாங்க. டேமோட அந்த கீழே இறங்குது இல்லையா, அங்கே வரைக்கும் ஒட்டி போயிட்டாங்க. இது அவர் அபிலாஷ் சேட்டா ஏறுறாரு. அது ஓடுது. அவ்வளோதான், அது இறங்கி ஓடிடுச்சு. பார்ப்போம் பிடிச்சி தரானான்னு பார்ப்போம். தெரிச்சு ஓடுது. அவ்வளோதான், அன்ரெஸ்கியூடு. அது பிடிக்க முடியாது. எங்கே ஓடுது, நம்ம எங்கே அங்கேயாவது ஓட முடியுமா அந்த இடத்துல போயிட்டு? அது ஓடி போயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம திருப்பி மற்ற எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. இது வந்து சிங்கிள் ஸ்டோனில் பண்ண ஸ்டாச்சு. ஃபஸ்ட்டு டைம் இதை வந்து இங்கே வைக்கிறதுக்கு இது பண்ணும்போது நிறைய அப்போசிஷன் வந்துருந்துச்சு. ஏன்னா என்ன சொல்கிறது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நியூடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய இதெல்லாம் சொல்லி இல்லை, அந்த கலைஞருக்கான மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம இது பண்ணிட்டாங்க, இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் எக்ஸி ஸ்டாச்சு. பியூட்டிஃபுல் ஆர்ட், உண்மையாகவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட்டு இது பண்ணதாக இருக்குது. ஓகே, அப்போ 2 சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது. நம்ம முன்னாடி ஒன்று நடந்து வந்தோம்ல, அது ஒன்று, ரெண்டாவது ஒன்று இருக்குது. இங்கே கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. தனியாக தான் வரும், சிங்கிள் தான் வரும். எவ்வளோ எவ்வளோ தான் அங்கே ஒருத்தங்க டைலாக் பேசிகிட்டு இருந்தாங்க. சிங்கம் டைலாக், அதில் சிவாஜி டைலாக். சிங்கம் சிங்கிளாக தான் வரும். யாருக்கு சொன்னாங்கன்னு தெரியல. அவ்வளோதான், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் 2 முடிஞ்சுது. அடுத்தது டேமோட மேல் வியூ பாயிண்ட் போகலாம். இப்போ நம்ம மேலே போகணும். அந்த இடத்துல அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஆளுங்க நிற்கிறாங்கல்ல, தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியுது. அங்கே ஆளுங்க நிற்கிறாங்க. நம்ம அங்கே ஏறணும் மேலே. கிட்ட வரைக்கும் போகிறேன், டேமோட கிட்ட வரைக்கும் போய் காமிச்சிட்டு வரேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது, பட் லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். மேபி இது ரொம்ப ஸ்டீப்பாக ஏறதுனால லாக் பண்ணிட்டாங்க போல். கடைசி லாஸ்ட்டு போய் ஏறுற வழி தான் இருக்குது. இது ஒரு வழி, ஆனால் அது லாக்டு. ஸ்டீப்பாக அப்படியே ஏறுது மேலே. செம்ம. இதுதான் டேமோட டாப் வியூ. மேலே அங்கே தேன்கூடு இருக்குது. நானும் பார்த்துட்டு இது வரைக்கும் எங்கெல்லாம் டேம் போயிருக்கேனோ அந்த எல்லா டேமோட அந்த ஷட்டர் கேட்லேயும் தேன்கூடு சுற்றிட்டுருக்கு. 1 2 3 4 அவங்க பெருசு ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ள ஒரு பெருசு. 1 2 3 4 5 6 7 8 8 9 10. அந்த கடைசி லாஸ்ட்டில் 2 இருக்குது. இந்த லாஸ்ட்டில் 9, அங்கே 9 10.
செம இடம், உண்மையாகவே செம இடம். எப்படி போகுது பாருங்க. இதில் தான் போனோம். அதாவது டேமோட இந்த சைடு வியூ பாயிண்ட்டு. இங்கே ஃபுல்லாக ஃபவுண்டெயின்ஸ். ஓகே, இங்கே வழி இருக்கு. செமையாக இருக்கு. மீன் வேலை போட்டுட்ருக்காரு வாட்டர் டியூப்புக்குள்ளே உட்காந்துட்டு. செம. இதுதான் நம்ம அங்கே லாஸ்ட்டு வந்து எல்லா டைமும் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிகிற டெக்ஸ்ட்டு. மலம்புழா டேம், இரிகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் கேரளா. நம்மளதில் எப்படி வந்து அந்த கோயில் கோபுரம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து யானை போட்டிருக்கு. யானையும் சங்கும் போட்டிருக்கு. இங்கே டிபார்ட்மெண்ட்டில் டிஇ மட்டும்தான் இருக்குது, மற்றதை காணோம். காற்றுக்கு அடித்து பிச்சிருச்சு போல். காற்று வந்து லைட்டாக வெப்ப காற்று தான் அடிக்குது, ஆனால் நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த இங்கே ஒரு இது தெரியுது இல்லையா, ஒரு சின்ன ஒரு திட்டு மாதிரி இது பாறை திட்டு. அங்கே வந்து MWL அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஆனால் இங்கே கேட்டு போட்டிருக்காங்க இந்த இடத்துல. சாரி, இங்கே 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 அது இங்கே பார்க்க இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே அதோட ஸ்டாப்பு. அது வரைக்கும் போய்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம. வாழாயின் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீரா உள்ளுற்றை தீண்டவே இன்றே இங்கே மேல்கிறேன், இன்றே இங்கே ஆழ்கிறேன். இது வந்து ஃபுல்லாக டேமோட அந்த வாக்கிங் ஏரியா. இந்த லாஸ்ட்டில் வந்து நான் காமிச்ச இடத்து வரைக்கும் தான் வந்து போக முடியும். அதுக்கப்புறம் அந்த வேலி இது ஒரு செயின் மாதிரி போட்டு கார்டு நிற்கிறாங்க. இந்த டேம் பார்த்தாலே ஒரே தோணல, என்ன தெரியுமா, இதில் ஃபேஸ்ட்டு உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேர் சொல்லும். நான் சொன்னேன் இல்லை, எனக்கு டேமு செவரை பார்த்தாலே லிங்கா படம் மட்டும்தானே ஞாபகம் வரும். கீழே போவோம். கீழே வந்து அந்த லைட்டுக்கு இங்கே பாருங்க, சரிதா பார்க்கோட லைட்டிங்கு, கார்டன் லைட்டிங்கு, அது கீழே போய் பார்ப்போம். சரியா, கீழே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். லைட்டிங்கு செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்படி சுற்றி வரேன், ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சென்டர்லேருந்து பார்க்க செம்மையாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த லைட்டுக்கும் அந்த ஃபவுண்டெயினு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு என்ன சொல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவாக இருக்குது பார்க்குறதுக்கு.
பகலில் பார்க்கும்போது ஒரு அழகாக இருந்துச்சு. அந்த வெள்ளை கலரு அந்த கோபுரம் அந்த டூம் மாதிரி இருக்குல்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நைட்டில் அந்த லைட்டோட பார்க்கும்போது, லைம் லைட்டோட பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கிருஷ்ணர் ஜம்முன்னு இருக்காரு. ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம், அப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு அடிச்சுட்டு போகிறாரு. வாங்க கிளம்பலாம். கிருஷ்ணரை நான் ஃப்ரண்ட்டில் காமிக்கல, இது ஃப்ரண்ட்டு. இங்கேயும் கிருஷ்ணரே தான். பாம்பு மேலே ஏறி நடனம் செஞ்சுட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும், புலங்கள் வாசிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டாச்சு இது. இதுலேயும் ஃபவுண்டைன் சூப்பராக இருக்குது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்களேன், கன்ஸ்ட்ரக்ஷன் செம்ம இது, அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜாரில் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு மாங்காய், நெல்லிக்காய் அதெல்லாம் வந்து உப்பு, வினிகர், அப்புறம் பச்சை மிளகா போட்டு வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து நான் எப்போ கேரளா வந்தாலும் ட்ரை பண்ணுற ஒரு ஃபேவரட்டான ஒரு இது. ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் வந்து 3 பீஸ் 10 ரூபா. சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு சான்ஸே இருக்காது. ஆல்ரெடி ஒரு துண்டு உள்ளே போயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இன்னொரு டைமு. அந்த உப்பு, மிளகா, வினிகர், மாங்காய் டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக மோட்டர் போட்டிங், அப்புறம் கார்டன், டேமுக்கு மேலே சஸ்பென்ஷன் பிரிட்ஜு, ரோப் காரு, அப்புறம் பாம்பு பண்ணை எல்லாமே காமிச்சிட்டேன். அக்வாரியம் மட்டும் நான் கடைசியாக காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 6 மணி நேரம் க்ளோஸ்டு போல். அதனால் நான் போய் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டேன். என்னால் அங்கே வச்சு வீடியோ எண்ட் பண்ண முடியல, ஏன்னா ஒரு 7-8 நாய் சுற்றி நின்றுட்டு இருந்துச்சு. அதனால் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஹைவேக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஹைவேயில் வரும்போது கஞ்சிக்கோடுங்கிற இடம் வரும். அங்கே வந்து நீங்கள் பாலத்துக்கு கீழே ரைட் எடுத்திங்கன்னா டேரெக்டாக மலமுலாக்கு பின்னாடி போய் சேர்ந்துடும். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வரதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது மேப் போடாதனால நான் பாலக்காடுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன். அதனால் இந்த ரோடு ஈஸியாக இருந்துச்சு. ஒரு ஆட்டோக்காரன் தான் கேட்டேன், அவர் தான் இந்த வழி சஜஸ்ட் பண்ணார். அதேமாதிரி அவர் சொல்லிட்டார், இந்த ரோடு ஃபாரஸ்ட் ஏரியா, அதனால் போகும்போது மெதுவாக போங்க, ஸ்பீடாக போகாதீங்க, மான்லாம் மேய்ஞ்சிட்ருக்கும், கொஞ்சம் மெதுவாக போய்க்கோங்கன்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், யானை தான் வருமானு கேட்டேன். இல்லை அதெல்லாம் இப்போ இல்லை, இருந்தாலும் மெதுவாக போய்க்கோங்க அப்படின்னாரு. நான் அப்புறம் இன்னொரு ஆட்டோக்காரனை ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியே ஹைவேக்கு வந்துட்டேன். அவ்வளோதான், வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எனக்கு வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது, இனம் புரியாத சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதோட தான் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை பை, see you from சைலேஷ். பாய்.